அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை, நீங்க நிச்சயம் எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட்டுகள கொண்டது. இது வெறும் ஒரு கிரைம் ஸ்டோரி மட்டும் இல்ல. ஒரு பொண்ணோட கதை, ஒரு சூழ்நிலை கைதியோட கதை, ஒரு தாயோட கதை, ஒரு அரசியல்வாதியோட கதை, ஒரு மனுஷகுல இத்தனை முகங்களா அப்படின்னு நீங்க ஷாக் ஆக போறீங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். நம்ம எல்லாருக்கும் தமிழ் பிக் பாஸ் ப்ரோகிராம் பத்தி நல்லாவே தெரியும். உலகநாயகன் கமல்ஹாசன் தொகுத்து வழங்குன அந்த ஷோ, அதுக்கப்புறம் விஜய் சேதுபதின்னு நெறைய பேர் தொகுத்து வழங்குனாங்க. நம்ம பார்த்திருக்கோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் அந்த ஷோ பத்தி நமக்கு தெரியும். அந்த ஷோ பார்க்குறவங்க வீட்ல ஒவ்வொரு வருஷமும் ஒரு பெரிய டிபேட்டை உருவாக்கும். யாரு நல்லவங்க? யாரு கெட்டவங்க? யாரு உண்மையா இருக்காங்க? யாரு நடிக்கிறாங்க? நம்மளும் ஒரு ஜட்ஜா மாதிரி தீர்ப்பு சொல்லுவோம். அந்த வீட்டுக்குள்ள போற போட்டியாளர்களோட மொத்த ஜாதகமும் வெளியே வந்துரும். இப்போ இதே மாதிரியான ஒரு சூழல, ஆனா ஹிந்தியில ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பாருங்க. வருஷம் 2010 இந்தியாவோட நம்பர் 1 ரியாலிட்டி ஷோவான பிக் பாஸ் சீசன் 4க்கான கிராண்ட் லான்ச் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டேஜ் முழுசும் விளக்குகளால பிரகாசமா இருக்கு. பாலிவுட் சூப்பர் ஸ்டார் சல்மான் கான் தனக்கே உரிய பாணியில நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு போட்டியாளரை அறிமுகப்படுத்துறாங்க. ஆக்டர்ஸ், மாடல்ஸ், சிங்கர்ஸ், நமக்கு தெரிஞ்ச முகங்கள் வராங்க. அப்போ அந்த பெண் உள்ள வராங்க. பார்த்தா ரொம்ப அமைதியா ஒரு சாதாரண கிராமத்து பொண்ணு மாதிரி இருக்காங்க. ஆனா அவங்க பேரை சல்மான் கான் சொன்னதும் அந்த நொடி ஒட்டுமொத்த இந்தியாவே ஒரு செகண்ட் ஸ்தம்பிச்சு போச்சு. அந்த பேரு சீமா பரிகார். அப்ப அவங்களுக்கு வயசு 34. யார் இந்த சீமா பரிகார்? ஏன் அத்தனை பேரும் ஷாக் ஆனாங்க? அதுக்கு காரணம் அவங்க மேல இருந்த குற்றச்சாட்டுகள். அதை கேட்டா நீங்க இன்னும் ஷாக் ஆயிடுவீங்க. கிட்டத்தட்ட 70 கொலைகள், 200க்கும் மேற்பட்ட ஆள்கடத்தல்கள், கணக்கே இல்லாத கொள்ளை சம்பவங்கள், 18 வருஷமா சம்பல் காடுகளையே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருந்ததா சொல்லப்பட்ட ஒரு பயங்கரமான கொள்ளைக்காரர் தான் இந்த சீமா பரிகார். நாடு முழுக்க உடனே ஒரு பெரிய டிபேட்டே ஆரம்பிக்குது. என்ன சேனல் இது? ஒரு சேனலோட டிஆர்பிக்காக இப்படியா ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்கள ஹீரோயின் மாதிரி காட்டுறது? அப்படின்னு ஒரு பக்கம் பயங்கர எதிர்ப்பு. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு பின்னாடி ஒரு சோகக்கதை இருக்கலாம் இல்லையா? அவங்க பக்கத்து நியாயத்தை கேட்கணும் இல்லையா? அப்படின்னு இன்னொரு குரூப். இந்த கேள்விகளுக்கெல்லாம் நடுவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே அவங்க ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்க மக்களே, நம்ம பார்க்கறது 2 விதமான சீமா. ஒன்னு போலீஸ் ஃபைல்ல இருக்கிற துப்பாக்கி ஏந்தின ஒரு கொடூரமான கொள்ளையர். இன்னொன்னு டிவி கேமராக்கள் முன்னாடி நின்னுட்டு இருக்கிற ஒரு அமைதியான பெண். இதுல எது அவங்களோட உண்மையான முகம்? நம்ம இப்படி யோசிச்சு பார்க்கலாம். 13 வயசுல கடத்தப்பட்டு சூழ்நிலையால குற்றவாளியாக்கப்பட்ட ஒரு விக்டிமா, இல்ல அதிகாரத்தோட டேஸ்ட்டை ஒரு முறை பார்த்ததுக்கப்புறம் அதை விட மனசில்லாத ஒரு கிரிமினலா? சட்டம் அவங்கள சில வழக்குகளை விடுவிச்சிருக்கலாம். ஆனா உண்மையிலேயே அவங்க நிரபராதியா, இல்ல சாட்சிகள் இல்லாதனால எஸ்கேப் ஆயிட்டாங்களா? இந்த கேள்விகளுக்கான விடையை தேடிதான் நாம அவங்களோட வாழ்க்கை பயணத்துக்குள்ள போக போறோம். அவங்களோட குழந்தை பருவத்துல இருந்து கடத்தப்பட்டது, கொள்ளையரா மாறினது, சரணடைஞ்சது, அப்புறம் பிக் பாஸ் வரைக்குமான இந்த நீண்ட பயணத்துல நம்ம தேடுற பதில்கள் மறைஞ்சிருக்கலாம். ரெடியா மக்களே? வாங்க அந்த பயணத்தை இப்போ ஆரம்பிக்கலாம். மக்களே, ஒவ்வொரு பயங்கரமான கதைக்கு பின்னாடியும் ஒரு காலத்துல ரொம்ப சாதாரணமான, ஒருவேளை ரொம்ப சந்தோஷமான ஆரம்பம் இருந்திருக்கலாம் இல்லையா? சீமா பரிகாரோட கதையும் அப்படிதான். வாங்க அவங்களோட டைம் லைனுக்குள்ள கொஞ்சம் பின்னோக்கி போலாம். நம்ம இப்ப இருக்கிறது 1970களோட இறுதியில உத்தரப்பிரதேசல இருக்கிற அவுரியா மாவட்டத்துல பவார் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். 1976 வருஷம் அந்த கிராமத்துல ஒரு ஏழ்மையான தாக்கூர் சமூகத்தை சேர்ந்த குடும்பத்துல தான் சீமா பிறக்கிறாங்க. அவங்க அப்பா ராம் பஹரோஸ் பரிகார் ஒரு சாதாரண விவசாயி. அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு லோயர் மிடில் கிளாஸ் குடும்பம் அது. இப்போ நம்ம அந்த காலகட்டத்தோட சோஷியல் செட்டப்பை புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்டர்நெட், மொபைல் போன்ஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த பகுதியில சாதி பாகுபாடுகள் ரொம்ப ஆழமா வேரூன்றி இருந்துச்சு. மேல் ஜாதி, கீழ் ஜாதின்னு சண்டைகள், நிலத்தகராறுகள். அந்த பகுதியே எப்பவும் ஒரு பதட்டத்துல தான் இருக்கும். இதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா, சட்டத்தோட ஆட்சி அங்க ரொம்ப வீக். போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், ஆனா அவங்களால அந்த பகுதியோட மூளை முடுக்கெல்லாம் போய் கட்டுப்படுத்த முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழல் தான் சம்பல் பள்ளத்தாக்கோட கொள்ளையர்களோட புகலிடமா, அவங்களோட ராஜ்யமா மாத்துச்சு. ஆனா இந்த ஆபத்துகள் எதுவுமே தெரியாத ஒரு இன்னசென்ட் வயசு அது. மற்ற கிராமத்து பிள்ளைகள் போலவே சீமாவும் தன்னோட சின்ன சின்ன சந்தோஷங்களோட, கனவுகளோட வளர்ந்துகிட்டு இருந்தாங்க.
வயல்வெளிகளில் ஓடி பிடிச்சு விளையாடுறது, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஆத்தங்கரையில் குளிக்கிறதுன்னு ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி ஃப்ரீயாக தெரிஞ்ச குழந்தை அது. அவங்களுக்குன்னு பெருசாக கனவெல்லாம் எதுவும் இல்லை. நல்லா படித்து ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கணுங்கிற ஒரு சராசரி இந்திய கிராமத்து பெண்ணோட ஆசை தான் அவங்களுக்கும் இருந்தது. ஆனால் விதி அவங்கள வேற ஒரு ஸ்கிரிப்டுக்கு தயார் பண்ணி வச்சுட்டு இருந்தது. அந்த பாதை அவங்கள வாழ்நாள் முழுக்க துரத்த போகிற ஒரு டார்க்கான பாதைன்னு அப்போ அவங்களுக்கு தெரியாது. இப்போ வருஷம் 1983. ஒரு அனல் பறக்கிற கோடைகாலம். கிராமத்தில் சம்மர் சீசன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஊரே ஒரு விதமான மயான அமைதியில் இருக்கும். சீமாவுக்கு அப்போ வயசு 13. உலகமே தெரியாத துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருந்த ஒரு பருவம் அது. அன்னைக்கும் அப்படிதான். அவங்க வீட்டுக்கு வெளியே தன்னோட வயது ஒத்த பிள்ளைகளோட விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போதான் அந்த அமைதியை கிழிச்சுக்கிட்ட அந்த சத்தம் கேட்டது. சில பேர் வேக வேகமாக கிராமத்தை நோக்கி வர்ற மாதிரி இருந்தது. ஆரம்பத்தில் அது யாரோ கிராமத்து ஆட்களாக இருக்கும் அப்படின்னு சீமா நினைச்சாங்க. ஆனால் பக்கத்தில் வர வர அவங்களோட லுக்கு வேற மாதிரி இருந்தது. தலையில முண்டாசு, தோல்ல தொங்குற துப்பாக்கி, உழுது படிஞ்ச ஆடைகள், மிரட்டுற கண்கள். அவங்க தான் சம்பல் கொள்ளையர்கள். அந்த கும்பலுக்கு தலைமை தாங்கி வந்தது அப்படின்னா அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸான கொள்ளையர்களான லாலா ராம் மற்றும் குஷ்மா நியான். ஆச்சரியம் என்னன்னா, குஷ்மா நைன் அப்படிங்கிறது ஒரு பெண் கொள்ளையர். இப்போ ஒரு விஷயத்தை இங்கே நம்ம நோட் பண்ணோம்னா, ஒருவேளை அந்த பெண் கொள்ளையரை பார்த்ததும் அந்த 13 வயசு சிறுமிக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வந்திருக்கலாம். அப்பாடா, ஒரு பெண் கூட இருக்காங்க, நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு. அவ மனசுல ஒரு சின்ன எண்ணம் ஓடி இருக்கலாம். ஆனா அவளோட அந்த எண்ணம் எவ்வளோ பெரிய தப்புங்கிறத அடுத்த சில நொடிகள்லேயே அவளுக்கு புரிஞ்சுது. கண்ணமிக்கிற நேரத்துக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சது. அந்த கும்பல் நேரா சீமாவை குறி வச்சு தான் வந்திருந்தது. அவங்க சீமாவை பிடிச்சு இழுக்க அவங்க பயத்துல அலற ஆரம்பிச்சாங்க. சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ள இருந்து ஓடி வந்த அவங்க அப்பா ராம் பரோஸ் தான் மகளை காப்பாத்த போராடினாரு. ஆனா ஆயுத ஏந்தின ஒரு கொள்ளை கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண விவசாயியால என்ன பண்ண முடியும்? அவரை அடிச்சு தள்ளிட்டு சீமாவை வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு நிமிஷம் இந்த சீனை சினிமா மாதிரி யோசிச்சு பாருங்க. தான் கண்ணு முன்னாடியே தான் மகளை ஒரு கொடூரமான கூட்டம் கடத்திக்கிட்டு போகுது. அதை பார்த்து ஒரு தந்தை கதறாரு. கிராமமே வேடிக்கை பார்க்குதே தவிர ஒருத்தராலையும் ஹெல்ப் பண்ண முடியல. ஏன்னா கொள்ளையர்களை எதிர்த்தா அடுத்த நிமிஷம் அவங்க உயிர் அவங்களுக்கு சொந்தம் இல்லை. அந்த 13 வயசு சிறுமிக்கு என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கே சில நிமிஷம் ஆயிருக்கலாம். ஒருவேளை அந்த நொடியில தன்னோட லைஃப் இதோட முடிஞ்சு போச்சுன்னு சீமா நினைச்சிருக்கலாம். கொள்ளையர்கள் அவளை எதுக்காக கடத்தினாங்க? பணத்துக்காகவா, இல்ல அந்த கேங்ல சேர்க்கறதுக்காகவா? காரணம் எதுவா வேணா இருக்கலாம். ஆனா உண்மை ஒண்ணுதான், அந்த பொண்ணை தூக்கிட்டு போறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. அவளை இழுத்துக்கிட்டு அந்த கொள்ளையர்கள் சம்பல் காடுகளோட இருண்ட பகுதிக்குள்ள மறைஞ்சு போறாங்க. அவளோட கதை இதோட முடியல. உண்மையான நரகம் இப்பதான் ஆரம்பமாச்சு. அந்த கொல்ல கும்பல் சீமாவை இழுத்துக்கிட்டு போனது சீமாவோட கிராமத்துல இருந்து ரொம்ப தூரத்துக்கு. அவளுக்கு பழக்கப்பட்ட அந்த கிராமத்து வயல்வெளிகள் மெல்ல மெல்ல மறைஞ்சு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கரடு முரடான பாறைகளும் வளைஞ்சு நெளிஞ்சு போற ஆழமான பள்ளத்தாக்குகளும் தெரிய ஆரம்பிச்சுது. அதுதான் சம்பல் வேலி, சம்பல் பள்ளத்தாக்குகள். சட்டத்தாலையும் நாகரீக உலகத்தாலையும் தொட முடியாத ஒரு தனி உலகம். அந்த காட்டுக்குள்ள அவளோட முதல் நாட்கள் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவளை ஒரு பொருளை மாதிரி தான் அந்த கும்பல் நடத்துச்சு. அவளோட அழுகையோ கதறலோ அவங்களோட காதுல விழவே இல்லை. அவங்க பேசின கரடுமுரடான பாஷை, அவங்களோட முரட்டுத்தனமான நடவடிக்கைகள், எப்பவும் கையில துப்பாக்கியோட தெரியற தோரணை, எல்லாமே அந்த 13 வயசு சிறுமிக்கு மரண பயத்தை கொடுத்துச்சு. ராத்திரி நேரங்கள்ல எங்கிருந்தோ கேட்கிற விசித்திரமான மிருகங்களோட சத்தத்துக்கு நடுவுல அந்த கொள்ளையர்களோட முகத்தை பார்க்கவே அவளுக்கு நடுங்கும். இதை விட கொடுமை என்னன்னா, அந்த கும்பல்ல அந்த பொண்ணு சந்திச்ச பாலியல் வன்கொடுமைகள். அந்த கொடுமையை செஞ்சது அவளை கடத்திட்டு வந்த லாலாராம். ஒரு குழந்தைகிட்ட காட்டக்கூடாத அத்தனை மிருகத்தனத்தையும் அவன் காட்டினான். அந்த சின்ன வயசுல உடலாலையும் மனசாலையும் சிதைக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு இந்த உலகத்து மேல இருந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் அப்பவே செத்து போயிருக்கும். ஒருவேளை தன்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்களான்னு ஒவ்வொரு நொடியும் அவ ஏங்கி இருக்கலாம். ஆனா அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள அவளோட குரலை கேட்க யாருமே இல்லை. இந்த தொடர்ச்சியான கொடுமைகள்ல இருந்து தப்பிக்க அவளுக்கு ரெண்டு வழிகள் தான் இருந்தது. ஒன்னு தன்னைத்தானே மாச்சிக்கிறது, இன்னொன்னு அந்த நரகத்திலேயே வாழ கத்துக்கிறது. அவ 2வது வழியை தேர்ந்தெடுத்தா. அஃப்கோர்ஸ் 3வது வழியான தப்பிக்க முயற்சி பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவ பார்த்திருக்கா. புழுவில இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணவங்கள கொடூரமா கொல்லப்படுறத அவ கண்ணு முன்னாடியே பார்த்ததுனால அந்த மரணங்கள் அவளுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்தது. இந்த உலகத்துல பிழைக்கணும் அப்படின்னா அழக்கூடாது, போராடணும். பலவீனமா இருந்தா மிதிச்சு தள்ளிடுவாங்க, பலசாலியா இருந்தா மட்டும்தான் மதிப்பாங்க. அந்த புள்ளியில தான் சீமாவோட மனசுல ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது.
தன்னோட கண்ணீரையும் பயத்தையும் உள்ளுக்குள்ளேயே புதைச்சிக்கிட்டு அந்த சூழலுக்கு தன்னை மாத்திக்க ஆரம்பிச்சா. அவளை சுத்தி இருந்ததெல்லாம் ஆயுதங்கள் தான். அந்த ஆயுதங்கள் அவளை பலவீனப்படுத்தின அதே ஆயுதங்கள் அவளை பாதுகாக்கவும் செய்யும் அப்படிங்கிற உண்மை அவளுக்கு மெதுவா புரிய ஆரம்பிச்சது. லாலாராம் அவளுக்கு துப்பாக்கியை பயன்படுத்த கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சான். அவன் ஏன் இப்படி பண்ணான் அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தா, ஒருவேளை அந்த 13 வயசு பெண்ணையும் தன்னோட கொள்ளை தொழிலுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு அவன் நினைச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா காவல்துறை தாக்க வரும்போது ஒரு கூடுதல் ஆயுதம் அப்படிங்கிற அளவில் அவளையும் பயன்படுத்திக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் அந்த இரும்பு கருவியை தொடர்றதுக்கே அவளோட கைகள் நடுங்குச்சு. அவள் கைக்கு அந்த துப்பாக்கி வந்தபோது அது அவளுக்கு ஒரு அந்நிய பொருள் மாதிரி தோணுச்சு. அதோட வெயிட்டு, அதோட டெக்ஸ்சர், அதோட கோல் மெட்டல் ஃபீலிங், இப்படி எதுவுமே அவளுக்கு பிடிக்கல. ஆனால் நாட்கள் போக போக அந்த துப்பாக்கியோட எடை அவளுக்கு பழகி போச்சு. அதை லோட் பண்ணுறது எப்படி, சேஃப்டி கேட்ச போடுறது எப்படி, குறிப்பாத்து சொல்றது எப்படின்னு அவள் கற்றுக்க ஆரம்பிச்சா. முதல்ல அவள் டார்கெட் பண்ணப்போ அவளோட எய்ம் ரொம்ப மோசமாக இருந்தது. ட்ரிகரை புல் பண்ணும்போது அவளோட கை நடுங்கும். கன்னோட ரீகாயில் அவளை பின்னாடி தள்ளும். ஆனால் லாலாராம் அவளுக்கு கண்டிப்பான ட்ரைனிங்கை கொடுத்தான். இந்த காட்டில் பிழைக்கணும்னா அதை தெரிஞ்சுக்கணும் இப்படின்னு சொல்லியே அவளை ஃபோர்ஸ் பண்ணான். குறிப்பாத்து சொல்றது எப்படி, ஆபத்து வந்தா அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு அவள் கற்றுக்க ஆரம்பிச்சா. மெல்ல மெல்ல அவளோட கைகளில் அந்த வெப்பன் கம்ஃபர்டபுள் ஆகி போச்சு. அவளோட டார்கெட்டை கரெக்டாக ஹிட் பண்ண ஆரம்பிச்சா. ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் ஷாட்டும் அவளுக்குள்ள ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணிச்சு. துப்பாக்கி அவளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது. அது வெறும் ஆயுதம் மட்டும் இல்லை, அது ஒரு அதிகாரம், அது ஒரு பாதுகாப்பு, அது ஒரு மரியாதை. அது வரைக்கும் அவளை ஒரு போகப்பொருளாக பார்த்துக்கிட்டு இருந்த கும்பல் அவள் கையில் துப்பாக்கி வந்ததுக்கு அப்புறம் அவளை அணுகிற விதத்திலேயே ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சுது. அந்த மாற்றம் அவளுக்கு பிடிச்சிருந்தது. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த 13 வயசு சிறுமி தன்னோட சர்வைவலுக்காக இப்படி மாறினது சரியா இல்லை தப்பா? நிலைமை அவளை கட்டாயப்படுத்துச்சு. அவளுக்கு சாய்ஸே கொடுக்கல. அவளால் என்ன பண்ண முடியும்? அந்த என்வரான்மெண்ட்ல ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், அதுக்கப்புறம் வெப்பன் நாலேஜ் தான் ரெஸ்பெக்ட் கிடைக்கிறதுக்கான கீ. அவ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டா. அவளோட சர்வைவல் இன்ஸ்டிங் தான் அவளை இந்த மாற்றத்துக்கு கொண்டு போனது. இதுதான் விளையாடிட்டு இருந்த ஒரு 13 வயசு சிறுமியோட கைகளில் இருந்து விளையாட்டு பொருட்கள் பறிக்கப்பட்டு அதுக்கு பதிலா கொடுமையான ஆயுதம் திணிக்கப்பட்ட கதை. அவ தன்னோட குழந்தை பருவத்தை முழுசா இழந்துட்டா. அந்த இன்னசென்ட் வில்லேஜ் கேர்ள் அப்பவே செத்து போயிட்டா. இனி அவ பழைய சீமா இல்லை. அவளோட கையில இப்போ ஒரு ஆயுதம் இருக்கு. அதோட சேர்த்து அவளுக்குள்ளேயும் ஒரு ஹார்ட் ரியாலிட்டி புரிஞ்சு போயிருக்கு. இந்த உலகத்துல, எஸ்பெஷலி இந்த கொடூரமான என்வரான்மெண்ட்ல நீ ஸ்ட்ராங்கா இல்லைன்னா உன்னால சர்வை பண்ண முடியாது. நீ வனர்பலா இருந்தா உன்னை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனா நீ ஆம்டா இருந்தா உன்னை மதிப்பாங்க. அந்த கன் அவளுக்கு பிசிக்கல் ப்ரொடெக்ஷன் கொடுத்தது மட்டும் இல்லை, சைக்கலாஜிக்கல் கான்ஃபிடன்ஸையும் கொடுத்தது. இனி அவ ஹெல்ப்லெஸ் விக்டிம் இல்லை, அவ ஒரு சக்தி வாய்ந்த நபரா மாறிட்டா. இந்த மாற்றம் அவளோட வாழ்க்கை பாதையை திருப்பி போட்டுச்சு. சீமா கையில துப்பாக்கி அந்த கத்துக்கிட்டா அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அவ உடனே ஒரு கொள்ளையராவோ அந்த குழுவுல ஒரு முக்கியமான நபரோ ஆயிடல. அது ஒரு பெரிய கடினமான ப்ராசஸ். அந்த கொடூரமான கொள்ளை கும்பலுக்கு அவளோட ஆரம்ப கால நிலைமை ஒரு அடிமையோட நிலைமைக்கு கொஞ்சமும் குறையல. அவளோட சர்வைவல் கிட் அப்படிங்கிறது வெறும் துப்பாக்கி மட்டும் இல்லை, அதையும் தாண்ட ஒண்ணு. அந்த குழுவோட தலைவன் லாலாராம் அவன் ஒரு ஈவிரக்கமற்றவன். அவனோட ஒவ்வொரு அசைவுலையும் ஒரு மிருகத்தனம் இருக்கும். அவனுக்கு அடுத்தபடியா அதிகாரத்தில் இருந்தது ஏற்கனவே பார்த்த குசுமா. ஒரு பெண் ஒரு கொள்ளை கூட்டத்தின் அதிகாரத்தில் இருக்கிறது ஆச்சரியமான விஷயம்தான். ஆனா அவ சீமாவுக்கு ஒரு பெண் அப்படிங்கிற பரிவை கொடுத்தாளா அப்படின்னா கேட்டா நிச்சயமா இல்லை. ஒருவேளை குசுமா மனசுக்குள்ள என்ன ஓடி இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நானும் இதே மாதிரி கொடுமைகளை அனுபவிச்சு தான் இந்த இடத்துக்கு வந்தேன், அதனால நீயும் அதே வழியை அனுபவிச்சு தான் ஆகணும்னு நினைச்சாலா என்னவோ. அல்லது தனக்கு ஒரு போட்டி வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால ஆரம்பத்துல இருந்தே சீமாவை அடக்கி வச்சிருந்திருக்கலாம். காரணம் எதுவா இருந்தாலும் குசுமா சீமாவை ரொம்ப கொடுமைப்படுத்தினா. அடுத்து ஒரு கொள்ளை கும்பலோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவங்க நிரந்தரமா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. காவல்துறையோட பிடியிலேருந்து தப்பிக்க காடுகளில் ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு மாறிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும்போது குழுவோட மொத்த சுமையும் எடுத்துக்கிட்டு போகிறது சீமாவோட வேலைகளில் ஒன்றா இருந்தது. சமையல் பாத்திரங்கள், ஆயுதங்கள், கொள்ளையடிச்ச பொருட்கள், இது எல்லாத்தையும் அவள் தன்னோட சின்னஞ்சிறு தோள்களில் சுமக்கணும். காடுகளில் கிடைக்கிற காய்கறிகள், கிழங்குகள், சில சமயங்களில் வேட்டையாடி கிடக்கிற மிருகங்களோட இறைச்சி, இதை வச்சு அந்த கரடுமுரடான மனுஷங்களுக்கு சமைச்சு போட வேண்டியது அவளோட அன்றாட வேலையாக இருந்தது. நினச்சி பாருங்க, அந்த சின்ன பொண்ணு அந்த முரட்டு ஆளுங்களுக்கு சமைச்சு போடுறா. உப்பு காரம் கொஞ்சம் கூடுனாலும் சரி, குறைஞ்சாலும் சரி, அவளுக்கு பரிசா கிடைக்கிறது அடியும் உதையும் தான்.
குழுவில் இருந்த மற்ற ஆட்களும் அவளை ஒரு போகப் பொருளாவும் வேலைக்காரியாவும் தான் பார்த்தாங்க. அவளோட இருப்பு அவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்ல. இந்த மாரி குழுக்கள்ல உள்கட்டமைப்பு ரொம்ப கொடூரமானது. இங்க ஜனநாயகம், விவாதம் இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. தலைவன் சொல்றதுதான் சட்டம். துரோகம் செஞ்சா அடுத்த நொடி மரணம் தான். இப்படி ஒரு கொடூரமான சூழ்நிலையில தான் அந்த சிறுமி ஒவ்வொரு நாளையும் கழிச்சா. ஆனா அவ வெறும் அடிமையா மட்டும் இல்ல. அவ எல்லாத்தையும் ரொம்ப கூர்மையா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சா. அவங்க எப்படி ஒரு கடத்தல திட்டமிடுறாங்க, காவல்துறையோட நடமாட்டத்தை எப்படி தங்களோட ஸ்பை நெட்வொர்க் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க, கடத்தின நபரோட குடும்பத்தினர்கிட்ட எப்படி பேரம் பேசுறாங்க, பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் ஆளை எங்க எப்படி விடுவிக்கிறாங்க. இந்த கிரிமினல் உலகத்துல ஒவ்வொரு பாடத்தையும் அவ கீனா அப்சர்வ் பண்ணி கத்துக்கிட்டு இருந்தா. அவ காதால கேட்ட ஒவ்வொரு பேச்சும், கண்ணால பார்த்த ஒவ்வொரு செயலும் அவளுக்குள்ள ஒரு பாடமா பதிஞ்சுக்கிட்டே இருந்தது. அவ உடம்பு அடிமையா இருந்திருக்கலாம். ஆனா அவளோட மனசு, மைண்டு ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செஞ்சுட்டு இருந்தது. இந்த நரகத்திலிருந்து தப்பிக்கவும் வெளியே போகவும் இந்த பாடங்கள் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத அவ உள்ளுக்குள்ள உணர்ந்திருந்தா. அடுத்து ஒரு அடிமையாவே அவளோட வாழ்க்கை முடிஞ்சிருமா, அல்லது அடிமையிலிருந்து குற்றவாளியாக போறாளா? வாங்க அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். ஒரு பாதிக்கப்பட்ட சிறுமியா அடிமையா இருந்த சீமாவோட கதை அடுத்த கட்டத்துக்கு நகரப்போகுது. ஒரு மனுஷன் எவ்வளவு காலம் வலியை பொறுத்துப்பான்? ஒரு கட்டத்துல அந்த வலி அவனை உடைக்கும், அல்லது அவனை உருவாக்கும். சீமாவோட வாழ்க்கையில அது அவளை வேற மாதிரி உருவாக்குச்சு. வாங்க அந்த ஷாக்கிங்கான டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்கலாம். பல வருஷங்கள் அந்த கொள்ளைக்குழுவுல ஒரு வேலைக்காரியாவும் பாலியல் அடிமையாவும் இருந்த சீமாவோட நிலைமை மெல்ல மெல்ல மாற ஆரம்பிச்சுது. இந்த மாற்றம் தானா வரல. அது ரத்தமும் வன்முறையும் கலந்த ஒரு பாதை வழியா வந்தது. அவரோட முதல் குற்றம் எப்போ எப்படி நடந்தது அப்படிங்கிறதுக்கான தெளிவான ரெக்கார்ட்ஸ் இல்லை. ஆனா காவல்துறை வட்டாரங்கள்லையும் சம்பல் கதைகள்லையும் ஒரு முக்கியமான நிகழ்வு சொல்லப்படுது. அதுதான் அவளோட வில்லன் ஆரிஜின் ஸ்டோரி. அது போலீஸுக்கும் லாலாராம் கும்பலுக்கும் நடுவில் நடந்த ஒரு கடுமையான ஃபயரிங் இன்சிடென்ட். ரெண்டு தரப்புக்கு நடுவில் குண்டு மழை பொழிஞ்சிட்டு இருந்த போது கொள்ளையர்களும் பதிலுக்கு ஃபயர் பண்ணாங்க. அந்த குழுவில் இருந்த சீமா அது வரைக்கும் சமையல் செய்யறது, சுமைகளை தூக்கிறது மாதிரியான வேலைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு வந்தா. அன்னைக்கு நடந்த அந்த ஃபயரிங்க்கு நடுவில் அவளும் இருந்திருக்கா. நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு போனது. போலீஸ் அவங்கள நெருங்கிட்டே இருந்தாங்க. குழுவில் இருந்த ஒருத்தன் குண்டு பாஞ்சு கீழே விழுந்துட்டான். அந்த நொடியில லாலாராம் சீமாவை பார்த்து, ஏய் துப்பாக்கி எடு, சுடு அப்படின்னு சொல்லி கத்தியிருக்கான். இப்போ யோசிச்சு பாருங்க, அது ஒரு கட்டளை. மீறினா ஒருவேளை போலீஸ்ட சிக்கிறதுக்கு முன்னாடியே லாலாராமோட கையால அவ கொல்லப்படலாம். அந்த இக்கட்டான சூழ்நிலையில அவளுக்கு வேற என்ன சாய்ஸ் இருக்கு? அவளுக்கு முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ஒண்ணுமே செய்யாம செத்து போறது, இன்னொன்னு உயிர் பிழைக்க போராடுறது. அவளோட கைகள் நடுங்கினாலும் தரையில கிடந்த துப்பாக்கியை எடுத்தா. தான் முன்னாடி எதிரியா நின்ன போலீஸை நோக்கி சுட ஆரம்பிச்சா. போலீஸ்க்கு எதிராக சண்டை போட ஆரம்பிச்சதுனால இப்ப கிட்டத்தட்ட பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டனுக்கு போயிட்டா. ஸோ அந்த நொடியிலிருந்து அவ ஒரு கொள்ளையர். அதுக்கப்புறம் அவளோட பேரு மெல்ல மெல்ல குற்ற செயல்களோட இணைய தொடங்குச்சு. கடத்தல்கள், மிரட்டி பணம் பறிக்கிறது, கொலைகள், இப்படி எல்லாத்துலேயும் அவளுக்கு பங்கு இருக்கிறதா சொல்லப்படுது. காலப்போக்கில் அவ கும்பலோட செயல்பாடுகள்ல ஒரு முக்கிய நபரா மாறினா. அவளோட பேரு சம்பல் பள்ளத்தாக்குல ஒருவித அச்சத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சது. சீமா முதல் தடவையா துப்பாக்கியை யூஸ் பண்ணிட்டா. ஆனா அதுக்கப்புறம் அவளோட நிலைமை மாறிச்சா? அவ ஒரு கேங்ஸ்டரா மாறினாளா, இல்ல இதுலயும் ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா? வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அந்த போலீஸ் ஃபயரிங்க்கு அப்புறமா சீமாவோட ஸ்டேட்டஸ் அந்த கேங்ல டோட்டலா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. அவளை வெறும் ஸ்லேவா வேலைக்காரியா பார்த்தவங்க பார்வை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. அவ கையில எடுத்த துப்பாக்கி அவளுக்கு ஒரு புது ரெஸ்பெக்டை கொண்டு வந்தது. இதுக்கப்புறம் அவளோட பேரு மெல்ல மெல்ல குற்ற செயல்களோட இணைய தொடங்குச்சு. கடத்தல், மிரட்டி பணம் பறிக்கிறது, கொலை, எல்லாத்துலேயும் அவளுக்கு பங்கு இருந்ததா போலீஸ் ரெக்கார்ட் சொல்லுது. நாளாக நாளாக அவளோட கும்பலோட செயல்பாடுகள்ல ஒரு முக்கியமான ஆளா மாற ஆரம்பிச்சா. கிட்டத்தட்ட 11 வருஷ கொள்ளை வாழ்க்கையில அவ மேல ஏறத்தாழ 23 கடுமையான வழக்குகள், சிவியர் கேசஸ், 70 கொலைகள், 200க்கு மேற்பட்ட கடத்தல்கள தொடர்பு இருக்குன்னு ஒரு பெரிய லிஸ்டே உருவாயிருக்கு. அவளோட பேரு சம்பல் பள்ளத்தாக்குல ஒரு விதமான பயத்தை உண்டாக்க ஆரம்பிச்சது. இப்போ இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. பூலான் தேவி பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களும் ஒரு பெண் கொள்ளைக்காரர் தான். ஆனா அவங்க தன்னை சீரழிச்சவங்களை பழி வாங்கறதுக்காக தான் ஆயுதங்கள் ஏந்தினாங்க. ஆனா சீமாவோட கதை வேற மாதிரி இருக்கே.
ஒரு பக்கம் சூழ்நிலையால மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம்னு தோணுது. இன்னொரு பக்கம் இல்ல, இல்ல என்னதான் சூழ்நிலையா இருந்தாலும் அவங்க போலீஸ எதிர்த்து சண்டை போட்டது தப்பு அப்படின்னு தோணுது இல்லையா? இது ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பாயிண்ட். புல்லாண்டவியோட கதை முழுக்க முழுக்க ரிவெஞ்ச். தான் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டவங்கள வரிசையா நிக்க வச்சு சுட்டுக்கொன்னு ஒரு பயங்கரமான பழிவாங்கல அரங்கேற்றுனாங்க. ஆனா சீமாவோட கேஸ் அப்படி இல்ல. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். சீமா தன்னை வன்கொடுமை பண்ண லாலாராமையோ இல்லைன்னா அவனோட ஆட்களையோ பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட செயல்பட்டதா தெரியல. அவளோட வயலன்ஸ் அந்த கொள்ளை உலகத்துல ஒரு பகுதியா, உயிர் பிழைக்கிறதுக்கான ஒரு கருவியா, அதுக்கப்புறம் அந்த குழுவுல ஒரு ப்ரொஃபஷனல் குற்ற செயல்கள்ல ஒரு அங்கமாவே இருந்தது. அவளோட டார்கெட்னு பார்த்தா பணம் பறிக்கிறதுக்காக கடத்தப்பட்ட பணக்காரர்களாகவும் குழுவுக்கு எதிரா செயல்பட்டவங்களும் இப்படிதான் இருந்தாங்களே தவிர அவளோட பர்சனல் ஹிட் லிஸ்ட் அப்படின்னு யாருமே இல்லை. ஸோ அவ கையில இருந்த துப்பாக்கி பழி வாங்கறதுக்கான ஆயுதமா இல்லாம அதிகாரத்துக்கான ஆயுதமா மாறுச்சு. அந்த பவர் அவளை ஒரு ஸ்லேவா பார்த்தவங்களோட பார்வையை மாத்துச்சு. அந்த பவர் அவளுக்கு அந்த காட்டுக்குள்ள ஒரு புது ஐடென்டிட்டியை கொடுத்தது. இங்க ஒரு விஷயத்த நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒரு கொள்ளை கூட்டத்துல பவர் டைனமிக்ஸ் அப்படிங்கிறது என்னைக்குமே நிலையாவே இருக்காது. அது எப்ப வேணா மாறலாம். சீமாவோட வாழ்க்கையிலையும் அப்படிதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்தது. அந்த மாற்றம் இன்னொரு கொடூரமான கொள்ளையின் ரூபத்துல வந்தது. யார் அவன்? என்ன நடந்தது? வாங்க கன்டினியூ பண்ணலாம். லாலாராமோட குழுவுல சீமா பரிகாருக்கு ஒரு பேர் கிடைச்சிருந்தாலும் அவளோட நிலைமை முழுசா மாறல. லாலாராமோட மிருகத்தனமான குணமும் அவன் அவளை நடத்தின விதமும் அவளுக்குள்ள ஒரு வெறுப்பை வளர்த்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. அவ அந்த இடத்துல இருந்து வெளியேறத்துக்கான ஒரு சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தானே சொல்லலாம். அந்த சான்ஸ் செம்பல் பள்ளத்தாக்குல இன்னொரு சக்தி வாய்ந்த டாப் டான் மூலமா அவளுக்கு கிடைச்சது. அவன்தான் நிர்பய் சிங் குஜ்ஜார். மக்களே, இந்த நிர்பய் சிங் குஜ்ஜார் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அவன் லாலாராமை விட பல மடங்கு பெரிய பவர்ஃபுல்லான கொடூரமான கொள்ளைக்காரன். அந்த காலத்துல செம்பல் பள்ளத்தாக்கோட முடிசூடா மன்னன் மாதிரி வளம் வந்துகிட்டு இருந்தான் அவன். அவன் பேரை கேட்டாலே போலீஸ்ல இருந்து கேங்கு வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு விதமான நடுக்க வரும். அவனோட குழுவுல நூற்றுக்கணக்கான ஆட்கள் AK-47 மாதிரி அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ் வச்சுக்கிட்டு கச்சிதமான பிளானிங் மூலமா ஒரு மினி ஆர்மி மாதிரி செயல்பட்டு இருந்தாங்க. செம்பல் காடுகள்ல கொள்ளை கும்பலுக்குள்ள சண்டை வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சகஜம். ஒரு குழு ஆட்கள் இன்னொரு குழுவோட ஆட்களை இழுக்கிறது, இல்லனா ஒரு குழுவோட ஏரியாக்குள்ள இன்னொரு குழு நுழையிறது, இப்படின்னு பல காரணங்களுக்காக பயங்கரமான மோதல்கள் நடக்கும். அப்படி ஒரு சந்தர்ப்பத்துல நிர்பய் சிங் குஜ்ஜார் முதல்ல பார்த்தோம் இல்லையா, அவனோட பார்வை சீமா மேல விழுந்தது. சில கதைகள் படி லாலாராம் குழுவை சேர்ந்த ஒரு பெண்ணோட அழகை பத்தி நியூஸ் குஜ்ஜாரோட காதுக்கு எட்டுது. இன்னும் சில கதைகள் என்ன சொல்லுதுன்னா, குஜ்ஜார் தன்னோட பவரை நிலைநாட்டுறதுக்காக லாலாராமோட குழுவை தாக்கி அவங்ககிட்ட இருந்த மதிப்புமிக்க பொருட்கள்ல ஒன்னான சீமாவை கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் எதுவா இருந்தாலும் நடந்தது ஒண்ணுதான். நிர்பய் சிங் குஜ்ஜார் லாலாராமோட குழுவுல இருந்து சீமாவை தூக்கிட்டு போயிட்டான். இது சீமாவோட வாழ்க்கையில நடந்த 2வது கடத்தல். யோசிச்சு பாருங்க. முதல் கடத்தல் அவளை ஒரு அப்பாவி சிறுமிகிட்ட இருந்து ஒரு கொள்ளை கும்பலோட ஸ்லேவா மாத்துச்சு. இது 2வது கடத்தல் அவளை ஒரு ஸ்லேவ்ல இருந்து செம்பல் பள்ளத்தாக்கோட ராணியா மாத்த போற ஒரு படிகல்ல அமைய போகுது. இதுதான் விதியோட ஷாக்கிங் ட்விஸ்ட். நிர்பய் சிங் குஜ்ஜார் கிட்ட போனதுக்கு அப்புறம் சீமாவோட வாழ்க்கை 360 டிகிரி மாறிச்சுன்னே சொல்லலாம். குஜ்ஜார் அவளை ஒரு வெறும் ஸ்லேவா நடத்தல, அவளோட தைரியத்தையும் ஷார்ப்பான மைண்டையும் கவனிச்சிருக்கான். ஒருவேளை அவளுக்குள்ள இருந்த அந்த ஃபயர், அந்த போராடுற குணம் அவனுக்கு பிடிச்சிருக்கலாம். மெல்ல மெல்ல அவளை தன்னோட நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளா மாத்திக்கிட்டான். நாளாக நாளாக அவங்களுக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப் வெறும் தலைவன் உறுப்பினர் அப்படிங்கிறத மாறி ஒரு கணவன் மனைவி உறவா மாறிச்சு. சீமா நிர்பய் சிங் குஜ்ஜாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு ஒரு குழந்தையும் பெத்தெடுத்திருக்காங்க. இங்க தான் ஒரு முக்கியமான சைக்கலாஜிக்கல் கேள்வி வரும். சீமா தன்னை மறுபடியும் கடத்தின ஒருத்தனை காதலிப்பாளா? அது எப்படி பாசிபிள்? நம்ம இப்படி யோசிச்சு பார்க்கலாம். லாலாராமோட கொடூரமான பிடிகள்ல இருந்து தன்னை விடுவிச்ச ஒரு சேவியரா அவ குஜாரை பார்த்துருக்கலாம். பவர்ஃபுல்லான ஒரு ஆணோட பாதுகாப்பு இருக்கிறது அப்படிங்கிறனால அந்த நரகத்திலிருந்து தப்பிக்க ஒரு வழியா அவங்களுக்கு தோணியிருக்கலாம். இல்லனா பல வருஷமா அன்புக்கும் பாதுகாப்புக்கும் ஏங்கின ஒரு பொண்ணுக்கு குஜ்ஜாரோட செயல்கள்ல ஒரு விதமான சேஃப்டி கிடைச்சிருக்கலாம். அது உண்மையான காதலா இல்ல ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் மாதிரி ஒரு கண்டிஷனா அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நிர்பய் சிங் குஜ்ஜாரோட மனைவியா, அவனோட மகனோட அம்மாவா
சீமாவோட பவர் பல மடங்கு அதிகமாயிடுச்சு. அவங்க இனி ஒரு சாதாரண கொள்ளைக்காரங்க இல்ல. சம்பல் பள்ளத்தாக்கோட மோஸ்ட் பவர்ஃபுல் கொள்ளையனோட ராணி, த குயின் ஆஃப் சம்பல். அவங்களோட வார்த்தைக்கு இனி ஒரு மதிப்பு இருந்தது. இதுதான் புது ஆரம்பம். நிர்பாய் சிங் குஜாரோட மனைவியானதுக்கு அப்புறம் சீமா பரிகாரோட அதிகாரம் வேற லெவலுக்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 1990களோட மத்தியில இருந்து 2000 வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த 10 ஆண்டுகள்ல அவங்க தான் சம்பல் காடுகளோட ராணியா இருந்திருக்காங்க. இப்போ அவங்களோட பேரோட இணைஞ்ச குற்றங்களோட பட்டியலை பார்த்தா தலையே சுத்திடும். காவல்துறை பதிவேடுகள்ல சொல்ற கணக்குகள் நம்மள மிரள வைக்குது. இந்த 18 வருஷ கொள்ளை வாழ்க்கையில கிட்டத்தட்ட 70 கொலைகள், 200க்கும் மேற்பட்ட ஆள்கடத்தல்கள், அதுக்கப்புறம் 30க்கும் மேற்பட்ட பெரிய கொள்ளை சம்பவங்கள் அவங்களுக்கு தொடர்பு இருந்ததா குற்றம் சாட்டுறாங்க. இந்த நம்பர்ஸை கேட்கும்போது அவங்க எவ்வளவு கொடூரமானவங்களா இருந்திருப்பாங்களோ அப்படின்னு உங்களுக்கு தோணுதில்ல? ஆனா அந்த எண்கள் உண்மையா இல்ல மிகைப்படுத்தப்பட்ட புனைவா? வாங்க இந்த மிஸ்ட்ரியை கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்க்கலாம். செம்பல் பள்ளத்தாக்க பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சிக்கலான கேள்வி. இங்க உண்மையை விட வதந்திகள் தான் வேகமா பரவும். அங்க மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயுமே ஒரு கொள்ளையனோட வீர தீர செயல்களும் கொடூரங்களும் வாய்மொழி கதைகளா பரவி தலைமுறை தலைமுறையா சொல்லப்படும். நாளாக நாளாக அது ஒரு பெரிய லெஜெண்ட் மாதிரி ஆயிடும். இதுல பல சமயங்கள்ல கொள்ளையர்களே தங்களை பத்தி ஒரு பயங்கரமான இமேஜ் உருவாக்க விரும்புவாங்க. ஏன்னா அவங்க பேரை சொன்னா எவ்வளவு பயம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வசூல் அதிகமாகும், எதிரிகள் கம்மியாவாங்க. இது ஒரு சைக்கலாஜிக்கல் கேம். அதே மாதிரி காவல்துறையும் சில சமயங்கள்ல இந்த நம்பர்ஸை மிகைப்படுத்துறதும் உண்டு. ஒரு சில கொள்ளையர்களை கைது செய்யும் போது அவங்க மேல எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான குற்றங்களை சுமத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது காவல்துறைக்கு ஒரு பெரிய வெற்றியா கருதப்படும். நாங்க எவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு குற்றவாளியை பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்காகவும் இந்த புள்ளி விவரங்கள் பயன்படுத்தப்படலாம். சீமாவோட விஷயத்திலையும் இது நடந்திருக்கலாம். அவங்க பல கடத்தல்களையும் மோதல்களையும் ஈடுபட்டது உண்மைதான். ஆனா போலீஸ் சொல்ற 70 கொலைகளுக்கும் அவங்க தான் நேரடி காரணமா அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒண்ணு இல்லை. ஒரு கொள்ளைக்குழு ஒரு குற்றத்தை செய்யும்போது அந்த குழுவில் இருக்கிற எல்லார் மேலையும் வழக்கு பதிவு செய்யப்படும். அப்படி பார்க்கும்போது சீமாவோட பேர்ல பல வழக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனா அவங்க விடுதலையானதுக்கு அப்புறம் நடந்த பல பேட்டிகள்ல நான் யாரையும் கொல்லல, என் மேல போடப்பட்ட வழக்குகள்ல பல வழக்குகள் பொய் அப்படின்னு அவங்க மறுத்திருக்காங்க. குறிப்பா கொலை வழக்குகளை அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக இந்த 70 கொலைகள் 20 கடத்தல்கள் அப்படிங்கிறது சீமா பரிகார் அப்படிங்கிற கொள்ளையரோட அதிகாரத்தையும் அந்த காலகட்டத்தில் சம்பல் பள்ளத்தாக்குல நிலவன அராஜகத்தையும் குறிக்கிற ஒரு சிம்பல் மாதிரி. அது உண்மையான புள்ளி விவரமா அப்படிங்கிறத விட அது உருவாக்கின அச்சம்தான் இங்க முக்கியமானது. உண்மையும் கற்பனையும் கலந்த ஒரு கலவைதான் அந்த சம்பல் கொள்ளையர்களோட வரலாறு. ரைட். அதிகாரம், பணம், பயம், சம்பல் காடுகளில் ராணியா சீமா பரிகார் தனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனது இதெல்லாம் பார்த்தாச்சு. ஆனா எந்த சாம்ராஜ்யத்துக்கும் நிரந்தரம் அப்படின்னு ஒன்று கிடையாது. ஒவ்வொரு சாம்ராஜ்யத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. சீமாவோட 18 வருஷ கால காட்டு வாழ்க்கைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க காலம் தயாராயிட்டு இருந்தது. அது அவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமைய போகுது. வாங்க அதை பார்த்துடலாம். ரைட். அதிகாரத்தோட உச்சில எப்பவுமே நிரந்தரமா இருந்துட முடியாது அப்படின்னு பார்த்தோம். 1990களோட இறுதியில சீமா பரிகாரோட லைஃப் அப்படிதான் இருந்தது. நிர்பய் சிங் குஜாரோட மனைவியா ஒரு கொள்ளை கூட்டத்தோட முக்கிய சக்தியா அவங்க பேச்சை கேட்க ஒரு கூட்டம் இருந்தது. அப்போ அவங்களோட வயசு ஒரு 23, 24 இருக்கும். ஆனா அந்த பவர் அவங்களுக்கு நிம்மதியை கொடுத்ததான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. அவங்கள சுத்தி போலீஸோட வலை கொஞ்சம் கொஞ்சமா டைட் ஆயிட்டே இருந்தது. அந்த டைம்ல உத்தரப்பிரதேசத்தோட போலீஸ் கொள்ளையர்களை ஒழிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் STF உருவாக்கி தேடுதல் வேட்டையை ரொம்ப தீவிரப்படுத்தி இருந்தாங்க. புதுவிதமான வெப்பன்ஸ், சூப்பரான பிளானிங், உள்ளூர் ஆட்களோட ஹெல்ப், போலீஸோட அப்ரோச் அப்படின்னு எல்லாமே மொத்தமா மாறி இருந்தது. காடுகளோட ஒவ்வொரு இன்ச்சையும் அவங்க சலடை போட்டு தேட ஆரம்பிச்சாங்க. அடிக்கடி நடந்த என்கவுண்டர்ல பல பெரிய கொள்ளையர்கள் கொல்லப்பட்டாங்க. சம்பல் காடுகள்ல இருந்த இருண்ட சாம்ராஜ்யம் மெல்ல மெல்ல சரிஞ்சுக்கிட்டு இருந்தது. இந்த வெளிப்பக்க ப்ரெஷர் ஒரு பக்கம். சீமாவோட பர்சனல் லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அவங்க ஒரு குழந்தைக்கு அம்மாவானாங்க. ஏற்கனவே பார்த்தோம். 1999 அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான். அந்த சின்ன பையனோட மகம் அவங்களுக்குள்ள பதிஞ்சிருந்த தாய்மையை தட்டி எழுப்புச்சோ என்னவோ. அது வரைக்கும் துப்பாக்கி சத்தத்தையும் ரத்த வாடையும் மட்டுமே சுவாசிச்ச அவங்களுக்கு தான் குழந்தையோட அழுகுரல் ஒரு புது உலகத்தை காட்டியிருக்கலாம். ஒருவேளை அவங்க மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் கூட வந்திருக்கலாம். என் வாழ்க்கை தான் இப்படி காட்டுக்குள்ள தொலைஞ்சு போச்சு, என் மகனோட ஃபியூச்சராவது வெளிச்சமா இருக்கணும். நான் மகனும் தன்னை போல ஒரு கொலையனாகவோ இல்ல ஒரு கொள்ளையனோட மகனாகவோ ஐடென்டிஃபை பண்றத அவங்க விரும்பாம இருந்திருக்கலாம்.
அவனுக்கு ஒரு நார்மல் வாழ்க்கை, ஒரு நல்ல படிப்பு, ஒரு சேஃபான எதிர்காலம் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருந்தது. இந்த எண்ணத்துக்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. இது வருஷம் 2000. அவங்கள முதல்ல கடத்தின, அவங்க வாழ்க்கைய நாசமாக்குன லாலாராம் ஒரு போலீஸ் என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்பட்டான். ஒரு காலத்துல அவங்களுக்கு யமனா தெரிஞ்சவன் இப்போ அவங்க முன்னாடியே செத்துப் போயிருந்தான். இந்த நியூஸ் அவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்தது. இந்த ரூட்டோட முடிவு நிச்சயம் சாவு மட்டும்தான். இன்னைக்கு லாலாராம், நாளைக்கு நிர்பய் சிங் குஜார், நாளன்னைக்கு நானா கூட இருக்கலாம். தன் மகனோட எதிர்காலமும் தன்னை சுற்றி நடக்கிற மரணங்களும் அவங்கள ஒரு முடிவு நோக்கி தள்ள ஆரம்பிச்சுது. அவங்க சரணடைய முடிவு பண்ணாங்க. இது ஒரு ஈஸியான டிசிஷனே கிடையாது. கிட்டத்தட்ட 18 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுட்டு சட்டத்துக்கு முன்னாடி தன்னை ஒப்படைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ரிஸ்க். ஆனா தன் மகனுக்காக அந்த ரிஸ்க் எடுக்க அவங்க தயாரானாங்க. இது வருஷம் 2000 ஜூன் மாசம். அந்த நாள் வந்துச்சு. பல வருஷங்களா போலீஸோட கண்ணில் மண்ணை தூவிட்டு காட்டுல ராணியா வலம் வந்த சீமா பரிகார் இப்போ 24 வயசுல உத்தரப்பிரதேச போலீஸ் முன்னாடி சரணடைஞ்சாங்க. கையில இருந்து துப்பாக்கியை கீழே வச்சுட்டு அவங்க தன்னோட கடந்த காலத்துக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சாங்க. அது ஒரு சகாப்தத்தோட முடிவு. ஒரு கொள்ளையரோட கதை முடிஞ்சது. ஒரு கைதியோட கதை இங்க ஆரம்பிக்குது. காடுகளோட ராணி சரணடைஞ்சிட்டாங்க. துப்பாக்கிய கீழே வச்சாச்சு. ஆனா அவங்களோட கதை இதோட முடியல. உண்மையிலேயே அவங்களோட வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமான புது சாப்டர் இப்பதான் ஆரம்பிச்சது. அதுதான் ஜெயில்ல அவங்க கழிச்ச நாட்கள். யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 2 டெக்கேட் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பறந்து விரிஞ்ச சம்பல் பள்ளத்தாக்கோட ஓப்பன் ஸ்பேஸ்ல மட்டுமே வாழ்ந்த ஒரு பொண்ணுக்கு திடீர்னு 10க்கு 10 அடி ரூம் தான் உன்னோட உலகம்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதுதான் சீமா பரிகாருக்கு நடந்தது. அவங்க சரணடைஞ்சப்போ அவங்களோட வயசு 24. வெறும் 24. அந்த பறந்து விரிஞ்ச காடுகளோட சுதந்திர பறவை இப்போ ஒரு சின்ன குண்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருந்தது. காடுகள்ல அவங்க பார்த்த வானம் வேற. இங்க ஜெயில்ல இருந்த சின்ன ஜன்னல் வழியா அவங்க பார்த்த வானமே வேற. காடுகள்ல அவங்களோட கட்டளைக்கு ஒரு கூட்டம் கட்டுப்பட்டுச்சு. ஆனா இங்க அவங்களே மற்றவங்களோட கட்டளைக்கு கட்டுப்படணும். கரெக்டான டைமுக்கு எந்திரிக்கணும், வரிசையில் நிற்கணும், கைதி நம்பர் போட்ட யூனிஃபார்ம் தான். அவங்களோட பேர் மறைஞ்சு அவங்கள வெறும் நம்பரா மட்டுமே அறியப்பட்டாங்க. சம்பல் ராணி அப்படிங்கிற அந்த பவர் ஜெயில் கம்புகளுக்கு வெளியே கலட்டி வைக்கப்பட்டது. அவங்களோட நாட்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஜஸ்ட் யோசிச்சு பார்க்கலாம். அந்த சைலன்ஸ் அவங்கள கண்டிப்பாக கொண்டு இருக்கும். காடுகளில் ஒவ்வொரு செகண்டும் ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். பறவைகளோட சத்தம், மிருகங்களோட உருமல், காத்தோட இரைச்சல், துப்பாக்கிகள் சத்தம். ஆனால் ஜெயிலில் சைலன்ஸ் டோட்டலாக வேற மாதிரி. ஒருவேளை அந்த ஜெயில் சோத்துக்குள்ளே தான் அவங்க தன்னோட கடந்த காலத்தை நிதானமாக யோசிச்சு பார்க்க அவங்களுக்கு முதல் தடவையாக டைம் கிடைச்சிருக்கலாம். 13 வயசுல கடத்தப்பட்டது, லாலாராமோட கொடுமைகள், நிர்பயா சிங் குஜாரோட வாழ்ந்த வாழ்க்கை, அவங்க கையில் எடுத்த துப்பாக்கி, அவங்க பார்த்த மரணங்கள் எல்லாமே ஒரு சினிமா மாதிரி அவங்க கண் முன்னாடி ஓடி இருக்கலாம். அப்போ அவங்க ஃபீல் பண்ணாங்களா? இல்லை இதெல்லாம் தலையெழுத்துன்னு தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டாங்களா? அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை. ரைட். அவங்க மேலே பல சீரியஸான கேஸ்கள் இருந்ததுனால அவங்கள ஒரே ஜெயிலில் வைக்கல. பாதுகாப்பு காரணங்கள் காரணமாக உத்தரப்பிரதேசம் முழுக்க இருந்த பல ஜெயில்களுக்கு அவங்கள மாற்றினாங்க. ஒவ்வொரு முறையும் புது ஜெயில், புது சூழல். அவங்களுக்குள்ள இருந்த தனிமையை அதிகப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அந்த தனிமையிலையும் அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஆறுதல், அது அவங்களோட பையனோட ஞாபகம் தான். அவனோட எதிர்காலத்துக்காகத்தான் அவங்க இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த எண்ணம் மட்டும்தான் அந்த 8 வருஷ ஜெயில் வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளையும் கடக்க அவங்களுக்கு போதுமான பலத்தை கொடுத்துருக்கணும். காடுகளோட வாழ்க்கை அவங்கள ஒரு கொள்ளையரா மாத்துச்சு. இந்த ஜெயில் வாழ்க்கை அவங்கள ஒரு அம்மாவா, ஒரு புது மனுஷியா மாத்துறதுக்கான ஒரு தவம் மாறி இருந்தது. வருஷங்கள் போக போக அவங்க மேலே இருந்த கேஸ்கள் ஒவ்வொன்றா விசாரணைக்கு வந்தது. ஆனால் பல கேஸில் அவங்களுக்கு எதிரான சாட்சி சொல்ல யாருமே முன்னாடி வரலை. யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ஒரு காலத்தில் சம்பல் காடுகளையே நடுங்க வச்ச கொள்ளையருக்கு எதிராக சாட்சி சொல்ல யாரும் வரலையோ என்னவோ. சில சாட்சிகள் பல வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட வாக்குமூலத்தை மாற்றிக்கிட்டாங்க. நாங்கள் அன்னைக்கு பார்த்தது சீமா மாதிரி தான் இருந்தது, சீமாவா இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்லாம் சொல்லி பல்ட்டி அடிக்க ஆரம்பித்தாங்க. இதோட விளைவு போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க மேலே பதியப்பட்ட 23 கேஸ்களில் 15க்கு மேற்பட்ட கேஸ்கள்ல இருந்து விடுவிக்கப்பட்டாங்க. இதை கேட்கும்போது ஷாக்கிங்காக இருக்குல்ல? அப்படின்னா அவங்க நிரபராதியா? இல்லை போதிய சாட்சிகள் இல்லாததுனால சட்டம் அவங்கள காப்பாத்திருச்சா? இந்த கேள்விக்கான பதில் சம்பல் காடுகளோட மர்மம் மாதிரி இன்னைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. மீதம் இருந்த வழக்குகளில் அவங்க பெயிலில் வெளியே வந்தாங்க. மொத்தமாக 2வது வருஷம் சரணடைஞ்சவங்க கிட்டத்தட்ட 8 வருஷம் ஜெயில்வாசத்துக்கு அப்புறம் 2008 வெளியே வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வயசு கிட்டத்தட்ட 32. ஒரு புது வாழ்க்கையை தொடங்குறதுக்காக அவங்க மறுபடியும் வெளி உலகத்துக்கு வந்தாங்க. ஆனால் அவங்களோட கடந்த காலம் அவங்கள முழுசா இதிலிருந்து விடுவிக்கல. இதை நிரூபிக்கிற மாதிரி பல வருஷத்துக்கு அப்புறம் 2024 ஒரு கடத்தல் வழக்கில் அவங்களுக்கு கோர்ட்டு தண்டனை கொடுத்தது.
ஜெயில்ல இருந்து வெளிவந்த சீமா பரிகார் என்ன பண்ணாங்க? மறுபடியும் பழைய வாழ்க்கையை தேடி போனாங்களா? இல்ல. அவங்க தேர்ந்தெடுத்த பாதை அவங்களோட கதையோட ரொம்ப ஆச்சரியமான, சர்ச்சையான ஒரு பகுதி. அது அவங்கள கோடிக்கணக்கான மக்களோட வீட்டுக்குள்ளேயே கொண்டு போய் நிறுத்துச்சு. நம்ம இப்ப கதையோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஜெயில்ல இருந்து ரிலீஸ் ஆன சீமா பரிகார் ஒரு புது அடையாளத்த தேட ஆரம்பிச்சாங்க. காடு, துப்பாக்கி, ஜெயில்ல இருந்த அவங்களோட லைஃப் இப்ப கேமரா, வெளிச்சம், பாலிடிக்ஸ்னு ஒரு புது ரூட்ல போகுது. வாங்க அதையும் பார்த்தரலாம். அந்த புது ரூட் தான் நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்த பிக் பாஸ். அதுவரைக்கும் மக்கள் சீமாவ ஒரு நியூஸ்லயோ, இல்ல ஒரு ஃபோட்டோலயோ, இல்ல ஒரு கதையில வர கேரக்டரா தான் பார்த்திருக்காங்க. ஆனா முதல் தடவையா 24 மணி நேரமும் கேமராக்கள் சுத்தி இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள அவங்களோட உண்மையான குணத்த பார்க்க மக்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க எப்படி இருந்தாங்க? அவங்க ரஃபா இருப்பாங்களா? சண்டை போடுவாங்களான்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அங்க நடந்ததே வேற. ரொம்ப சைலண்டா ஒரு மெச்சூர்டான பொண்ணா நடந்துக்கிட்டாங்க. மத்த போட்டியாளர்களோட சேர்ந்து சமைக்கிறது, பேசுறது, விளையாடுறதுன்னு ரொம்ப நார்மலா இருந்தாங்க. அவங்களோட கடந்த காலத்த பத்தி மத்த போட்டியாளர்கள் கேட்டப்போ, அவங்க தன்னோட கதைய கடத்தப்பட்டதிலிருந்து, காடுகள்ல பட்ட கஷ்டம் வரைக்கும் எந்த தயக்கமுமே இல்லாம சொன்னாங்க. அவங்களோட அந்த பேச்சு, அவங்களோட இமேஜ மெல்ல மெல்ல மாத்த ஆரம்பிச்சது. அதுவரைக்கும் அவங்கள ஒரு கொடுமையான கொள்ளையரா மட்டும் பார்த்த பலருக்கும், அவங்க கதைக்கு பின்னாடி இருந்த வழி புரிய ஆரம்பிச்சது. அவங்க ஒரு சூழ்நிலை கைதி, ஒரு பாதிக்கப்பட்ட பெண் அப்படிங்கிற பார்வை உருவாக ஆரம்பிச்சது. சொன்னா நம்ப மாட்டீங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில அவங்க முழுசா 76 நாட்கள் தாக்கு பிடிச்சாங்க. இது அவங்களுக்கு மக்கள் மத்தியில இருந்த ஒரு புது சப்போர்ட்ட காட்டுச்சு. அந்த நிகழ்ச்சி அவங்கள ஒரு கொள்ளையர் அப்படிங்கிற அடையாளத்திலிருந்து ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிற ஒரு புது அடையாளத்துக்கு மாத்துச்சு. காடுகளோட நிழல்கள்ல வாழ்ந்தவங்க இப்போ டிவியோட வெளிச்சத்துல பிரகாசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களோட லட்சியம் அது மட்டும் இல்ல. பூலான் தேவி மாதிரி அவங்களும் அதிகாரத்தோட இன்னொரு வடிவமான அரசியலுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சாங்க. செம்பல் மாதிரி பகுதியிலிருந்து முன்னாள் கொள்ளையர்கள் அரசியலுக்கு வர்றது ஒன்றும் புதுசு இல்லை. இதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்று, அவங்களோட ஜாதி பின்னணி. ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த கொள்ளையர்கள் அரசியலுக்கு வரும்போது அந்த ஜாதி மக்கள் அவங்கள தங்களோட தலைவரா பார்க்கறாங்க. அடுத்தது, அவங்களோட ராபின்ஹுட் இமேஜ். பணக்காரங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்சு ஏழையருக்கு உதவுறது அப்படிங்கிற ஒரு பிம்பம். இது மக்களுக்கு மத்தியில ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுத்தது. சீமா ஜெயில இருந்து வெளியே வந்த உடனே 2002 வருஷம் நடந்த உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் சிவசேனா கட்சிக்கு தன்னோட ஆதரவை தெரிவிச்சாங்க. இதுதான் அவங்களோட முதல் பொலிட்டிக்கல் ஸ்டெப். அதுக்கப்புறம் 2006 இந்தியன் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டியில சேர்ந்தாங்க. 2007 நடந்த மிர்சாப்பூர் பதோஹி மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த தேர்தலில் ரொம்ப கம்மி ஓட்டு வித்தியாசத்தில் தான் அவங்க தோத்து போனாங்க. இது அவங்களுக்கு மக்கள் மத்தியில் இருந்த கணிசமான செல்வாக்க காட்டுச்சு. அவங்களோட அரசியல் பயணம் ஒரே கட்சியில முடியல. அதுக்கப்புறம் ராம்விலாஸ் பாஸ்வானோட லோக் ஜனசக்தி, அதுக்கப்புறம் சமாஜ்வாடி பார்ட்டின்னு பல கட்சியில இருந்திருக்காங்க. ஒரு ஸ்டேபிளான அரசியல்வாதியை அவங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னாலும், தேர்தல் நேரங்களில் ஒரு ஸ்டார் கேம்பெயினரா அவங்களுக்கு ஒரு நல்ல டிமாண்ட் எப்பவுமே இருந்திருக்கு. அரசியல் தவிர ஊழலுக்கு எதிரான ஒரு அமைப்புல மகளிர் அணித்தலைவியாகவும் அவங்க இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல சட்டத்தை மீறினவங்க இப்போ சட்டத்தையும் நீதியையும் பத்தி பேசுற ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்காங்க. ரைட். இப்போ நம்ம ஆரம்பத்துல கேட்ட அதே கேள்விக்கு வருவோம். சீமா பரிகார் அப்படிங்கிறவங்க யாரு? பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. 13 வயசுல கடத்தப்பட்டு கொடுமையான பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி உயிர் பிழைக்கிறதுக்காக மட்டுமே துப்பாக்கி எடுத்த ஒரு சூழ்நிலை கைதி. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே சமயம் அவங்க ஒரு குற்றவாளி அப்படிங்கிறதுக்கும் ஆதாரங்கள் இருக்கு. கடத்தல்கள், கொலைகள், இப்படி பல பயங்கரமான குற்றச்சாட்டுகள் அவங்க மேல இருக்கு. சட்டத்தோட பார்வையிலிருந்து சில வழக்குகள்ல அவங்க விடுவிக்கப்பட்டாலும், அவங்க செஞ்ச செயல்கள்ல பாதிக்கப்பட்ட பல குடும்பங்களோட வழிய நம்மால மறுக்க முடியாது. சட்டம் அவங்கள சில குற்றங்கள்ல இருந்து விடுவிச்சிருக்கலாம். ஆனா சமூகத்தோட பார்வையும் வரலாறும் அவங்கள எப்பவுமே ஞாபகம் வச்சிருக்கும். இந்த உலகத்துல எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது. அவரோட வாழ்க்கை இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு கிரே ஏரியாவை தான் பயணிக்கும். சீமா பரிகாரோட வாழ்க்கையும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். அவங்க ஒரே நேரத்துல பாதிக்கப்பட்டவராகவும் அதே சமயத்துல குற்றவாளியாகவும் இருந்திருக்காங்க. இந்த 2 அடையாளங்களுக்கும் நடுவுல நடந்த போராட்டம் தான் அவங்களோட கதை. இதுக்கான இறுதி தீர்ப்பை நான் உங்ககிட்டே விட்டுறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீமா பரிகார் ஒரு விக்டிமா இல்ல ஒரு கிரிமினலா? மறக்காம உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட நம்ம மீட் பண்ணலாம். சாரி, இந்த கதை ஒரு சின்ன கதையா தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா டெவலப் பண்ண அவங்க கதையில இருக்கிற பாயிண்ட்ஸை சொல்ல கிட்டத்தட்ட அது ஒரு 40 நிமிஷம் வீடியோவா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அநேகமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு நான் சரியான ரூட்டில் போகிறேன் அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய்.